நாட்களில் நாம் தியானிக்க போகிறதான தியானம், வலது இடதுபுறம் சாயாமல் விலகாமல் ஜீவித்தால் 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். வலதுபுறமும் சாயக்கூடாது, இடதுபுறமும் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. வலது இடதுபுறம் சாயாமல் இருந்தால், வலது இடதுபுறம் சாயாமல் இருந்தால் கர்த்தர் 3 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதற்கு முன்பு நாம் எப்படியெல்லாம் சாயக்கூடாது என்பதை வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு அநேகர் 2 வீலர்ல ஓட்டும் போது அவங்க சாஞ்சிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுவாங்க. தெரியலையோ? 2 வீலரை ஓட்டும் போதே எப்படி வாங்க, இப்படியே ஓட்டுவாங்க. எப்படியே ஓட்டுதாங்கன்னா என்ன அர்த்தம்? சிலர் இடதுபுறத்தில் இப்படியே ஓட்டுவாங்க, சிலர் வலதுபுறத்தில் இப்படியே என்ன செய்வாங்க, தலையை சாச்சிக்கிட்டே ஓட்டுவாங்க. முன்னால் நடக்கிறதும் தெரியாது, பின்னால் நடக்கிறதும் தெரியாது. அவங்க அந்த பேச்சில் இன்ட்ரெஸ்டாக போய் எங்கேயா போய் பேரிகார்டு இருக்கும், அதில் மோதிக்கிட்டு விழுந்து என்ன செய்வாங்க, கிடப்பாங்க. வேத வசனமும் அதை தான் சொல்கிறது, வலதுபுறம் இடதுபுறம் நீ சாயாதே. வலதுபுறம் இடதுபுறம் நீ என்ன செய்யாதே, சாயாதே. சாயாம வண்டி ஓட்டி பழகு. யாராவது சாஞ்சி வண்டி ஓட்டினா என்னை மன்னிச்சிருங்க. ஆனா நான் சொல்லணும் இல்ல, வசனத்தை நான் சொல்லிதான் என்ன செய்யணும், ஆகணும். என்னைய பொறுத்த மட்டும் நான் 2 வீலர்ல போகும்போது வாகனங்களை ஓட்டினால் போன் வந்தால் நின்றுதான் பேசுவேன், நின்றுதான் என்ன செய்வேன், பேசுவேன். அப்படி இல்லை அப்படின்னா பாஸ்டமா கையில் கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா என் கூட யாரு வாகனத்துல வராங்களோ அவங்க கையில கொடுத்து நீங்க அட்டன் பண்ணுங்கன்ற, அவங்க கையில கொடுத்து அட்டன் பண்ணுங்கன்றவன். கார்ல போகும்போது போன் வருதுன்னா அது எல்லாருக்கும் கேட்க. அதுல நம்ம என் வண்டியில ப்ளூடூத் எப்போதும் ஆன்ல தான் என்ன செய்யும், இருக்கும். எதற்காக சொல்லுன்னா, இன்னைக்கு விபத்துக்களும் நாசமோசங்களும் வருவதற்கு காரணமே வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகிறதினால். வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து போகிறதினால் வேத வசனம் அதை நன்றாய் சொல்கிறது. கடந்த நாட்கள்ல ஜெபத்தோடு கூட இருக்கும்போது வலது இடதுபுறம் சாயாமல் ஜனங்களை நடத்து அப்படின்ட்டு ஒரு சத்தம். வலதுபுறத்திலையும் சாயக்கூடாது, இடதுபுறத்திலையும் என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. அதுக்கு சில வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு, அவர்கள் உனக்கு அறிவிக்கும் தீர்ப்பை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவர்கள் உனக்கு உணர்த்தும் பிரமாணத்தின்படியும் உனக்கு சொல்லும் நியாய தீர்ப்பின்படியும் செய்ய கடவாய். இன்னைக்கு அரசாங்கம் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லுது. அரசாங்கம் நிறைய காரியங்களை என்ன செய்து சொல்லுது. சில நேரங்களில் நம்ம கீழ்ப்படுகிறோம், சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் இருக்கும். அதான் தீர்ப்பு, அதான் தீர்ப்பு. என் அன்பு தேவனுடைய சின்னமே, அரசாங்கம் சொல்கிறது மோட்டார் சைக்கிள்ல போகும்போது செல்ல பேசாதீங்க, சரிஞ்சு பேசாதீங்க என்று சொல்லுது. ஆனால் நம்ம சரிந்து என்ன செய்கிறோம், பேசுகிறோம். நான் சில நேரத்தில் சீட் பெல்ட் போட்டுட்டு தான் போறேன், சில நேரத்தில் போடுறதுக்கு கொஞ்சம் இன்கன்வீனியன்டா இருக்கும். சாப்பிட்ட உடனே வண்டியை ஓட்டுனா போட மாட்டேன், எனக்கு கொஞ்சம் இறுக்கி என்ன செய்யும், பிடிக்கும். அதுக்கப்புறம் போட்டுக்கிடுவேன். என் அன்பு தேவனுடைய சின்னமே, தேவன் நமக்கு நல்ல காரியங்களை அவர் நமக்கு முன்பு வைத்து நமக்கு அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர வேண்டும். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நாம் என்ன செய்யணும், உணர வேண்டும். சரி, இருக்கட்டும். அப்போ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் கற்பிப்பதை நாம் செய்ய வேண்டும். 3 ஆசீர்வாதம் வேணும்னா தேவன் நமக்கு எதெல்லாம் சொல்றாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். 2 வசனத்தை வாசியுங்கள். ஒன்று, அதே உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்தையும்
யோசுவா 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாய் இருங்கள். வலதுபுறம் இடதுபுறம், ஆமா, ஆண்டவர் சொன்னதை செய்ய நாம் சரியா இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. வலதுபுறத்திலையும் ஜாயக்கூடாது, இடதுபுறத்திலையும் என்ன செய்யக்கூடாது. சத்தியத்தை விட்டு விளைகிறதான ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது பின்னால இருக்கு. ஆண்டவர் எதை சொல்லியிருக்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். எனக்கா சொன்னாரு, அது உனக்கு தான் சொன்னாரு, நீ சாஞ்சிட்ட. வேத வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது நம்ம எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கிறது. அவர் பேசுகிறது நம்ம எல்லாருக்காக தான் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, என்னையே பாஸ்டர் சொல்லி சொல்லி குத்தி குத்தி பேசுறாருன்ட்டு. நீ விலையில் என்று அர்த்தம், வளர்ச்சி அடையல் என்று அர்த்தம். அளவிட்டால் சொல்லப்பட்ட அந்த காரியத்தினுடைய பாவம், சொல்லப்பட்ட அந்த காரியத்தினுடைய சாபம் உங்களுக்குள்ள இருக்கும்போது அது குத்ததான் செய்யும். குத்துனாதான் அந்த ரணத்தையும் அந்த நீரையும் வெளியில என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். ஒன்று, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படி வலதுபுறம் இடதுபுறம் நாம என்ன செய்யக்கூடாது, சாயக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? 2வது வசனத்தை வாசிங்க. இன்னும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம், உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க செய்ய நீ கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, ஊழியக்காரன் கற்பித்த வசனத்தின் படிகாரம் செய்ய நீ பலன் கொண்டு எப்படி இரு, திடமனதாயிரு. ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவினிடத்துல சொல்றாரு, இன்னைக்கு பல ஆசீர்வாதங்கள் அவன் சுதந்திரித்தான். மோசே 2.5 கோத்திரத்துக்கு தான் சுதந்திரத்தை கொடுத்தான். ஆனா யோசுவாவை 9.5 கோத்திரத்துக்கு என்னது கொடுத்தான், சுதந்திரத்தை கொடுத்தான். காரணம் என்னவென்றால், அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்ததுனால அந்த சுதந்திரங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி சொல்றாரு, நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாயின்ட்டு. இதை கேட்டு கேட்டு நம்முடைய காதும் சவுடா போச்சு. நம்முடைய காதுல அது ஏறவும் மாட்டுக்கு. ஏன் ஏற மாட்டுக்குன்னா, நம்ம வலதுபுறத்துல இடதுபுறத்துல என்ன செய்தோம் சொல்ல மாட்டேங்களே. சாயாம இருக்கலையே. சாயாமல் இருந்தா இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிருப்போமே. வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்து, தேவனை மட்டும் என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். நோக்கி பார்க்கிற குடும்பத்தை ஆண்டவர் பன்மடங்கு ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும், ஆமா, ஆண்டவருடைய வசனத்தின்படி காரம் செய்ய மிகவும் கவனமாய் இருக்கணுமா. மற்றதுக்கெல்லாம் மிகவும் கவனமாய் இருப்போம். இதுல கவனக்குறைவு நமக்கு வருகிறதுனால தான் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எதுல கவனக்குறைவு வருகிறதுனால, தேவனுடைய வார்த்தையின் படிகாரம், தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்ய. நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்ய நீங்க கவனமாய் இருந்துட்டா அடுத்த மணி நேரத்திலே உங்களுக்கு ஒரு உயர்வு வந்துடும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்களா? ஆனா நம்ம செய்ய ஆயத்தமா இல்லை. தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்ய நம்ம எப்படி இல்லை, ஆயத்தமா இல்லை. ஏதோ ஆராதனைக்கு வரோம், ஏதோ கையை தட்டுதோம், ஏதோ முழங்கால நிற்கிறோம், ஏதோ போதகர் நிலைமை நின்று கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஏதோ சங்கீதத்தை வாசிக்கிறோம், ஏதோ வசனத்தை கேட்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ ஆசீர்வாதம் தான் உண்டாகுமே தவிர பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகாது.
என் அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே மோசே அங்கே யோசுவாவுக்கு கொடுக்கிறதான ஒரு பிரமாணம், தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல பிரமாணம் என்னவென்றால், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நீ மிகவும் கவனமாய் இருக்கும்படி பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு எப்படி இரு? திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும். நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாத. வலது இடதுபுறம் நீ என்ன செய்யாத? விலகாத. எப்படி? இன்னைக்கு விபத்து ஏன் வருது? ஆபத்து ஏன் வருது? ஆக்சிடென்ட் ஏன் வருது? சொல்லுங்க. விபத்துக்கள், ஆபத்துக்கள், நாசமோசங்கள், ஆக்சிடென்ட்டுகள்லாம் வருவதற்கு காரணம் என்ன? அவங்க போகக்கூடிய ட்ராக்ல சரியா என்ன செய்யல, ஏட்டி பூட்டிக்கா போறாங்க. ஏட்டி பூட்டிக்கா என்ன செய்தாங்க? ஏட்டு சுரைக்கா கூட்டுக்கு என்ன செய்யாது? உதவாது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு கூட்டுக்கு உதவாமல் கிடக்குது. காரணம், எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். இல்ல, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஆண்டவர் நல்ல கடிவாளத்தை போட்டு வச்சிருக்கிறார். ஒருத்தரும் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் நமக்கு எதை போட்டு வச்சிருக்கிறாரு? கடிவாளத்தை போட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? இடதுபுறமும் சாயாத, வலதுபுறமும் சாயாத, என்னை நோக்கி பார், அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கணும். அதனால தான் பாடணும், சிலுவை என் முன்னால், உலகம் என். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில உலகம்தான் முன்னால இருக்கு, சிலுவை இல்லை. அந்த சிலுவை இல்லாததுனால தான் இவ்வளவு பின்னடைவு, இவ்வளவு ஆசீர்வாத குறைவு, இவ்வளவு ஆசீர்வாத குறைவுகள் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. மோசே கற்பித்ததான நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்கு ஒரு ரிமைண்டர், ஞாபகப்படுத்துகிறார். இதை நீ கை கொண்டுட்டா, இவைகளின்படி செய்ய நீ பலன் கொண்டு திடமனதா இருந்துட்டா, நீ போகும் இடமெல்லாம் எப்படி இருப்பா? சொல்ல மாட்டேங்கீங்களா? நீ போகும் இடமெல்லாம் எப்படி இருப்பா? புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி இதை விட்டு வலதுபுறத்திலையும் இடதுபுறத்தில். நம்ம பாயிண்ட்டுக்கு வாங்க, எங்கெல்லாம் விலகக்கூடாது? வலது இடதுபுறத்தில் என்ன செய்யக்கூடாது? ஆமா, சிலர் ஆறாவதுல நல்ல வசனம் கேட்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு வலதுபுறத்தில் என்ன நடக்கு, திடீர்னு இடதுபுறத்தில் என்ன நடக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. பாருங்க, வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது அங்கே தேவனுடைய தூதர்கள் லோத்தினிடத்தில், லோத்தினுடைய குடும்பத்தில் அவர் சொல்கிறதன் வார்த்தை, உன் ஜீவன் தப்ப நீ நேரா என்ன செய்ய? திரும்பி பாராது. பின்னிட்டு என்ன செய்யாத? இடதுபுறம் வலதுபுறம் என்ன நடக்க அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அந்த செங்கடலை கடந்து போறாங்க. முன்னாலதான் பார்க்கணும், பின்னால பார்க்க கூடாது. பின்னால பார்த்தா பயந்து அந்த இடத்துல விழுந்துருவான். ஏன்னா ரெண்டு சைடும் செங்கலுடைய தண்ணி அப்படி ஒரு சுவர் போல என்ன செய்கிறது? நிற்கிறது. பின்னால பார்வோன் என்ன செய்கிறான்? திறத்திட்டு வாரான். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிதான். சாத்தான் சில நேரத்துல பின்னால திறத்துக்கிட்டே வருவான். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் வார்த்தையை தருவாரு. அப்படியே அவனுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் ஓடிடுவான், நாம் ஜெயமிட்டுப்போம். இங்கே சொல்லப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையின் படிகாரம் செய்ய நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்யக்கூடாது? வசனம் சொல்லுகிறது, அதன்படிகாரம் நான் செய்வேன். இல்லையா? சொல்ல மாட்டீங்க. என்ன சொல்கிறது? வசனம் சொல்லுகிறது, அதன்படிகாரம் நான் என்ன செய்வேன். ஆவிக்குரிய தகப்பனை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் இரு. யோசியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். 8 வயசுல ராஜாவாயிட்டான்.
எத்தனை வயசுல ராஜாவாயிட்டான்? 8 வயசு பிள்ளை இப்ப யாருங்க இல்லை, மேல சண்டே ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 8 வயசுல அவன் ராஜாவானா அவனுக்கு என்ன தெரியும்? ஆனா அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவன் எதை செய்ய வேண்டுமோ அதை சரியா என்ன செய்கிறான்? சொல்ல மாட்டேங்கீங்களா? வேதவசனம் சொல்லுது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசிங்களா? அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் பலிகளில் வலது இடதுபுறம் விலகாமல் நடந்தான். பாருங்க எத்தனை வயசு. 1வது வசனத்தையும் வாசித்துருமா? அதுலதான் போட்டிருக்கு. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். அவன் கர்த்தருடைய 8 வயதுங்க. எத்தனை வயசு செல்வம்? ஜீவனுக்கு எத்தனை வயசு? ஜீவனுக்கு எத்தனை வயசு? ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுது. அப்ப அந்த 8 வயசுல அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்னா, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவனுடைய தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருடைய வழியை விட்டு விலகாமல், வலதுபுறம் இடதுபுறம் விலகாம. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் விலகதான் செய்யும். பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறது? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் பிள்ளைகளையும் சேர்த்தான் சொல்லு. நீங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? இல்ல, எந்த பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார்களோ அவர்களே தேவன் எத்தனை வருஷம் ராஜாவாக உயர்த்தினாரா? 31 வருஷம். நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம தேவனுடைய வழிகள்ல நடக்கிறோமா? இவைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நாம் கர்த்தருடைய பலியில் நடக்கும்படியாக, கர்த்தருடைய பாதையிலே நடக்கும்படியாக. மனசுக்கும் மாம்சத்துக்கு விரும்பினதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கோயில்ல வந்து முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்னா அவர் நம்மளை வேடிக்கையா பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் நம்மளை எப்படி பார்ப்பாரு? சொல்ல மாட்டேங்கீங்களா? எப்பா நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உனக்கு ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் வாக்குத்தத்தங்களா என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அதை நிறைவேறுவதற்கு நீ வலதுபுறம் இடதுபுறம் அடிக்கடி என்ன செஞ்சுட்டு இருக்க, சாஞ்சுக்கிட்டே இருக்கியப்பா, சாயாம நேரே நெல். நான் இந்த பனங்காட்டுக்கு போனா ஒரு காரியத்தை ரொம்ப உற்று பார்ப்பேன். நிறைய பனைமரம் வந்து நேரே நிற்கும். 1-2 பனைமரம் எப்படி நிற்கும்? சொல்ல மாட்டேங்க. நீங்க பார்த்துருக்கீங்களா? 1-2 பனைமரம் எப்படி இருக்கும்? சாஞ்சு நிற்கும். அதை நான் யோசிப்பேன், இந்த பனைமரம் மட்டும் ஏன் சாஞ்சு நிற்கும்? மற்ற பனைமரங்கள் பக்கத்துல தான் இருக்கும். சில பனையேறிகள் இந்த பனைமரத்துல இருந்து அந்த பனைமரத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, என்ன அப்படியே தூத்திருப்பாங்களா? பக்கத்துல இருந்தா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க. ஆமா, ஆனா அந்த பனைமரம் சாஞ்சிருந்தா, அப்போ தேவனாகிய கர்த்தரே நீதிமானை குறித்து சொல்லும் போது அவன் பனைமரத்தை போல என்ன செய்வானா? ஏன்? இந்த பனைமரம் நேரே இருக்கு. இந்த பனைமரம் நேரே என்ன செய்யுது இருக்கு. அதே போல 8 வயசு தாங்க. இன்னைக்கு நமக்கு 7 கழுத வயசாச்சு. ஆனாலும் இன்னும் வலதுபுறத்துல இடதுபுறத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சாஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால ஆண்டவர் அங்க இறங்கி கிரியை செய்ய முடியல. ஆராதனைக்கு வாரம், நல்ல பாடலை படிச்சு ஆவியில நிரம்புறோம். நிரம்பியும் கிரியை இல்லாமல் நாம் எழும்பி போவது தேவனுடைய சித்தம் இல்ல. அவனுக்கு 8 வயசுல விசுவாசத்தை பாருங்க. நான் என் தகப்பனாகிய தாவீது நடந்த வழிகளில் என்ன செய்வேன், செம்மையாய் நடப்பேன். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்ய மாட்டேன், விலக மாட்டேன்.
சாய மாட்டேன். இன்னைக்கு நமக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கா? நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கா? யாராவது கூப்பிட்டா அங்கேயும் போயிடுவோம், மறுபடியும் ஆண்டவர்ட்டையும் வந்துடுவோம். நீ சாஞ்சிட்ட, சாயக்கூடாது, சாயக்கூடாது. அதுல என்ன நஷ்டங்கள் வந்தா என்ன, என்ன கஷ்டங்கள் வந்தா என்ன, அந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் பார்க்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார். சாயாமல் இருந்தார் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. சாயாமல் தேவனையே நோக்கி பார்க்கணும், ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படி முகங்கள் என்ன செய்யல? இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கினார். வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்தா என்ன இடுக்கண்கள் இருக்கிறதோ, என்ன நெருக்கங்கள் இருக்கிறதோ, அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 8 வயசு பையன். அதை நான் தியானிக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே 60 வயசாகியும் 60 கடந்தும் இன்னும் சில நேரத்தில் வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிருப்போம்னா என்னைய மன்னிச்சிரும்னு. அவர்கிட்ட வேற என்ன சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? அவனுடைய டோட்டல் ஆயுசு நாட்களே எத்தனை வருஷம் தான்? 39 வருஷம் தான். 39 வருஷம் தான். அந்த 39 வருஷம் அவன் யாருக்காக இருந்திருக்கிறான்? பைபிள்ல இருக்கா இல்லையாங்க? 8 வயசுல ராஜா எத்தனை வருஷம் தான் இருந்திருக்கிறான்? 31 8 39 40 கூட வரல. இந்த ஊழியம் ஆரம்பிச்சு இப்ப 38வது ஆண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கு? நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த ஊழியத்துல தேவன் தந்ததான ஆத்மாக்களாகிய நீங்களும் நானும் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் என்ன செய்யும்? சாய்வதற்கு நிறைய துருபதேசங்கள் வரதான் செய்யும். தேவையில்லாத வார்த்தைகளை விசுவாசிகளை குறித்து ஊழியனிடத்திலும் ஊழியனை பற்றி விசுவாசிகளிடத்திலும் தவறுதலாய் பேசதான் செய்வார்கள். அங்க சாயக்கூடாது. ஒருத்தர் அல்லேலியே சொல்ல மாட்டேன். அங்க என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. எங்க பாஸ்டரை பத்தி எனக்கு தெரியும், ஏன் விசுவாசியை பத்தி எனக்கு தெரியும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கணும்னா புருஷன்ட்ட மனைவியை குறித்து யாராவது தவறுதலா சொன்னா சட்டி ஒரு மவுத், உன் வாய மூடு. புருஷனை குறித்து மனைவி இடத்துல யாராவது சொன்னா உன் வாயை வெண்டிய வச்சு கழுவு அப்படின்னு. ஏன் அப்படின்னதான் அங்க என்னது வராம இருக்கும்? ஏன் சொல்ல மாட்டேங்கிங்களே? இது நிறைய அங்க இருந்திருக்கு, அதனால தானே வாயே திறக்க மாட்டேங்கிங்க. எப்படி அந்த வார்த்தை யாராவது சொல்லும் போது எனக்கு தெரியுங்க, என் மனைவியை குறித்து எனக்கு தெரியும், என் புருஷனை குறித்து எனக்கு தெரியும்னு சொன்னா அடுத்தாப்புல அந்த ஆள் நம்மகிட்ட ஒண்ணும் சொல்லாது. நீங்க உட்கார்ந்துகிட்டே கன்னத்துல கை வச்சுக்கிட்டு அப்படி தொடையில கையை ஊனிட்டு அப்படின்னா உங்களை துண்டாக்கிடுவாங்க. உங்களை என்ன செஞ்சிருவாங்க? துண்டாக்கிடுவாங்க. அதான் வலதுபுறம் இடதுபுறம் சாய்கிறதான அனுபவம். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு இந்த சின்ன பையனுடைய உள்ளத்துல வந்ததான ஒரு சின்ன கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டா இந்த யோசியா ராஜாவை காட்டிலும் பன்மடங்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. பன்மடங்கு என்ன செய்வார்? உயர்த்துவார். அப்படி உயர்த்தணுமா நம்ம கொஞ்சம் சுய புத்தியின் மேல சாயணும். என்ன புத்தியின் மேல சாயக்கூடாது? சுய புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாது? சுய புத்தியின் மேல என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. வலதுபுறத்திலையும் சாயக்கூடாது, இடதுபுறத்திலையும் சாயக்கூடாது. விசுவாசி ஆயிட்டோம், இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த காரியனாலும் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு அநேகர் சுய புத்தியின் மேல சாய்ந்து அந்த சுய புத்தியின் மேல அவர்கள் சாயும் போது எல்லாருக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் என்னது? பிரச்சனையாக என்ன செய்யும்? காணப்படும். வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது
அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். என்ன புத்தியின் மேல? எனக்கு எல்லாம் தெரியுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு ஒண்ணுமே சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். அப்ப நல்லா பாருங்க, சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. இன்னைக்கு நம்ம பாடணும்ல, எப்படி பாடணும்? சுயம் வெறுத்து. சொல்லுங்களா? சொல்லுங்க. எல்லாரும் சொல்ல மாட்டேங்கீங்களே. இது எப்படியோ முணங்கின மாதிரிலாம் இருக்கு, முறுமுறுக்கிற மாதிரிலாம் இருக்கு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். என் சுயம் வெறுத்து உம் சித்தம் செய்வேன். என் சுயத்தை நான் வெறுத்து. இயேசு சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், எனக்கு பின்னாலே அவன் வர விரும்பினால், அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். என்ன செய்வன்? சுய புத்தி. சில நேரத்தில் பாடிருந்தோம், சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்கும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கருணீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டோ, ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்யும். அப்ப பாருங்க, சுயத்தை குறித்து வேதாகமம் மிகவும் கண்டிக்கிறது. சம்பாத்தியம் பண்ணுகிற இடத்தில் கூட உபாகமம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம் என் பலத்தினாலே சம்பாத்தியம் பண்ணினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. இவைகளை சம்பாத்தியம் பண்ணுவதற்கு தேவன் எனக்கு பலன் கொடுத்தார். இந்த ஐஸ்வர்யத்தை நான் அடைவதற்கு தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லும் போது நாம் வலதுபுறம் இடதுபுறம் சாய மாட்டோம். அல்லேலூயா. வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்ய மாட்டோம்? சாய மாட்டோம். அங்கதான் சொல்ல போகும், சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கப்படணுமா? 3 ஆசீர்வாதத்தை சொல்ல போற. இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணுமா? அவர் பேர்ல எப்படி இருக்கணும்? வேற யார் பேர்லயும் நம்பிக்கையா இருக்க வேண்டாம். தேவனுடைய பேர்ல நம்பிக்கையா இருக்கும்போது நம்முடைய கண்களுக்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? கொடுக்க போகிறார். ஏன் செவ்வைப்படுத்துவார் என்றால் நாம் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு
நம்முடைய கால் சரியான இடத்துல நிற்கணும். நம்முடைய காலை கர்த்தர் தீமைக்கு விலக்கி என்ன செய்வாரா? காப்பார். வாசிங்க 4ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை நீங்கள் வாசிக்கும் போது, உன் கண்கள் நேராய் நோக்க, இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நம்முடைய கண்ணு எப்படி இருக்கணுமா? நேராய் பார்க்க. சைடு பார்வை, இடது பார்வை இதெல்லாம் வேண்டாம். நேரே நம்ம பார்த்துக்கிட்டே என்ன செய்யணும்? போகணும். நான் அடிக்கடி டிராவல் பண்ணும்போது பாஸ்டர் மட்டும் சொல்லுவேன், பாரு அவன் எங்கே பார்த்துட்டு வண்டி ஓட்டுதான்ட்டு. நம்ம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நம்ம வண்டிக்குள்ளே தான் வந்து என்ன செய்வான். என்ன வினோத்துக்குமார் அப்படி தானே? இங்கே கேர்ஃபுல்லாக இல்லைன்னா அவன் சைக்கிள்காரன், டூ வீலர்காரன் நம்ம வண்டியில் வந்து என்ன செஞ்சிருவான். விழுந்துட்டோம்னா 2 வீலர் மேலே கேஸ் வராது. எது பெரிய வண்டியோ அந்த பெரிய வண்டி மேலே தான் என்னது வரும், அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஸ்கூட்டியில் போறீங்கன்னா ஒரு சைக்கிள்காரன் உங்கள்கிட்ட வந்து விழுந்துட்டோம்னா உங்கள் மேலே தான் கேஸ் வரும், சைக்கிள்காரன் மேலே கேஸ் வராது. சைக்கிள்காரன் மேலே என்னது வராது. எது பெரிய வண்டியோ, இப்போ நான் காரில் போகிறேன், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டுனா பஸ்ஸில் அடிச்சிட்டேன், பஸ்ஸு தட்டிட்டுனா பஸ்காரன் மேலே தான் கேஸு. என் மேல தப்பே இருந்தாலும் அது எங்க மாறிடுது? ஏன்? இருக்கிற பெரிய வாகனத்தின் மேல அப்படி ஒரு சட்டம் நம்முடைய இந்தியாவில் என்ன செய்கிறது இருக்கு. அதனால நம்ம கேர்ஃபுல்லா போகணும். கேர்ஃபுல்லா என்ன செய்யணும்? போகணும். கேர்ஃபுல்லா நடக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்கள், சொல்லுங்க, உன் கண்கள் நேராய் பார்க்கணும். கண்ணு எப்படி இருக்கணுமா? நேராய் பார்க்கணும். அடுத்தாப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே. கண்ணும் நேரா பார்க்கணும், நேராய் நோக்கணுமா? கண் இமைகளும் செவ்வையா என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? கண் இமைகளும் செவ்வையா என்ன செய்யணும்? சிலருக்கு 2 கண்ணு இருக்கும், கண்ணை சிமிட்டிட்டே அலைவாங்க. கண் சிமிட்டி, என்ன சிமிட்டி சொல்ல மாட்டேங்கல? கண்ணை சிமிட்டுறது, சிமிட்டி 1000 பேரை கவுத்துறது. 1000 பேரை கவுத்தாச்சுன்னா நரகத்துக்கு தான் என்ன செய்யணும்? போகணும். எச்சரிக்கையா இருங்க. அப்படி யாரா கண் சிமிட்டிகள் இருந்தா இன்னைக்கு திருந்திக்கிடுங்க. உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாது, நேரே நெல். சில ஆட்களை எலும்பி கால் 2யும் சேர்த்து கையை இப்படி நிப்பாட்டி ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க, நிற்க மாட்டாங்க. பக்கத்தில் செவரை பிடிக்கணும், அல்ட்ட தாயை பிடிக்கணும், அல்ட்ட பிள்ளைய பிடிக்கணும், அல்ட்ட பக்கத்தில் இருக்க யாரையாவது என்ன செய்யணும்? பிடிக்கணும். யாரையாவது என்ன செய்யணும்? பிடிக்கணும். என் அன்பு தேவனுடைய சினம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நீ வலதுபுறத்திலாவது இடதுபுறத்திலாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு என்ன செய்வாயாக. ஆம், வலதுபுறத்திலாவது இடதுபுறத்திலாவது என்ன செய்யக்கூடாது? சாய. பாருங்களா, நேற்றைக்கு ஒரு பெரிய அதிசயம். நான் அந்த பையங்க தான் தலையில கோடெல்லாம் போட்டுட்டு வரான்ட்டு பார்த்தா, நேற்றைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த பிள்ளை தலையில 14 கோடு. எத்தனை கோடு? ஆமா, எண்ணிட்டேன், கூப்பிட்டு வச்சு எண்ணிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையன் சில நேரத்துல 1 கோடை போட்டிருப்பான், சில நேரத்துல 3 கோடை போட்டு வர, அவனை பிடிச்சி சத்தம் போடு. ஆனா பொம்பளை பிள்ளை தலையில எத்தனை கோடு சொல்ல மாட்டேங்கீங்களே? 14 கோடு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கூப்பிட்டு, இப்படி கோடு போட உனக்கு கற்றுக் கொடுத்ததையா? எப்படி அந்த 14 கோடு போட்டு அந்த தலையை சீவுறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த 1 மணி நேரம் நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ கொடுத்தானா நீ எங்கேயோ போயிருவ. அலையிலேயே சொல்ல மாட்டேங்க. கர்த்தருடைய சமூகத்தை குறித்து உங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய சமூகத்தை குறித்து உங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அதான் உன் கண் நேராய் பார்ப்பதாக. நான் இந்த யூடியூப்ல இதை பார்த்து பார்த்தது அந்த வம்பு வந்திருக்கும் நினைக்கிறேன். கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். யூடியூப்ல பார்த்து 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 தான் எப்படி கோடு போடணும், எப்படி தலையை சீவணும். நார்மலா சீவுங்க, நார்மலா இருங்க. அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நேச்சுரலாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நேச்சுரலாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழகை என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்லணும், முடிவெட்ட போற நேரம்லாம் சொல்லுவான், சார் கொஞ்சம் டை அடிச்சாச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஏய், எனக்கு வயசாயிடுச்சுட்டா, இனி நான் 16 வயசாகி 18 வயசாகி நான் என்ன செய்ய போறேன்? கடையில போய் முடிவெட்ட உட்கார்ந்தாச்சுன்னா அவன் சொல்லுவான், சார் முடியெல்லாம் அங்கங்க நிறைச்சிருக்கு சார், கொஞ்சம் டை அடிச்சாச்சுன்னா போதும். நான் அப்படியே சொல்லுவேன். எதற்குன்னா எனக்கு அது தேவையில்லை. வேத வசனம் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு நரமயிர் வந்துட்டுன்னா அது எப்படி இருக்கிறதா, கிரீடமா இருக்கிறது. அவன் கிரீடத்தை, ஏன்னா உலகம் கிரீடத்தை கவுத்ததான் செய்யும். தேவன் நமக்கு அந்த கிரீடத்தை என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். ஆச்சரியமா இருந்துச்சு. வர வர அதான் சிந்திச்சேன், எப்படிடா இந்த 14 கோடை விழுந்திருக்கும். அப்புறம் தான் எனக்குள்ள என்ன வந்துச்சு, அது யூடியூப்ல தான் என்ன செஞ்சிருக்கும். அப்ப யூடியூப் நீங்க எதை பார்க்குறீங்க எதை பார்க்கலங்கிறது உங்க முகத்தோரணையை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிடும். உன் கண் என்ன செய்வதாக சொல்ல மாட்டேங்குது. கண் இமைகள், உன் கண் இமைகள் செவையாய் பார்ப்பதாக. அப்பொழுது உன் வழிகளில் எல்லாம் கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு, நிலைவரப்படுத்துவார். வலதுபுறமாவது இடதுபுறமாவது என்ன செய்யாத. அப்படி சில வித்தியாசமான தலைச்சீவுமானங்கள் சிலரை கவிழ்த்து விடும். சிலரை என்ன செஞ்சிடும், அப்படிதானே. வித்தியாசமா போகும்போது 4 பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் பார்க்க ஆரம்பிச்ச உடனே இடரல் ஆயிருவீங்க. இடரல் ஆயிட்டுனா கீழே என்ன செஞ்சிருவீங்க, விழுந்துருவீங்க. பின்ன ஸ்கூல்ல தோப்பு காரணம் போடுவாங்களா, உன்னால நான் கேட்டேன், என்னால, ஏன் இடதுபுறம் வலதுபுறம் சாய்ந்ததுனால அந்த தோப்பு காரணம் வருது. கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் அதான் அடிக்கடி சொல்வேன், யூடியூப்ல பார்க்கக்கூடியதை பாருங்க. மாயையை பாராதபடி என் கண்களை என்ன செய்திடலாம். நிறைய மாயை தான் வரும். நான் இப்போ சில பிரசங்கருடைய வார்த்தையை தான் கேட்பேன். சாதி இயேசுதாசன் ஒருத்தர், ஒரு வயசான ஆள், அவர் இறந்து போயிட்டார். எங்க அம்மா அவங்க மூலமா தான் ரட்சிக்கப்பட்டது. நானும் அவர்கிட்டத்துல இருந்திருக்கிறேன். அவருடைய அனுபவ சாட்சி இப்பதான் யூடியூப்ல வருது, அதை கேட்பேன். பரிசுத்த வான்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் உங்களுடைய கால் தீமை செய்யாது, அவைகளுக்கு விலகும். அல்லேலூயா. அவைகளுக்கு என்ன செய்யும், விலகும். சரி, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு என்ன செய்வாயாக, விலக்குவாயாக. ஏன் காலை தீமைக்கு விலகுன்னா, நம்முடைய அடிகள், நம்முடைய கால்கள் தேவனை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். யோபு 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொள்கிறேன். அதை கை கொண்டேன். பாருங்க, என் கால்கள் தேவனுடைய அடிகளை பற்றி பிடித்தது. என் கால்கள், அவர்னா யாரு, தேவன். தேவனுடைய அடிகளை எப்படி செய்தது, பற்றி பிடித்தது. தேவனுடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அவைகளை என்ன செய்தேன், கை கொண்டேன். தேவனுடைய பிரமாணங்களை விட்டு சாயக்கூடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதமா இருப்பதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுதேன், இடதுபுறம் வலதுபுறம் சாயாம தேவனை மட்டும் நோக்கி பாருங்கள். நம்ம பாடுவோம், உம்மை நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க, இல்ல பாட்டு, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசுயா ஸ்தோத்திரம்,
యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యా స్తోత్రం, యేసయ్యா స్తోత్ரம். உலகம் இருக்குது, நீரோ என்ன செய்கிறீர்? அணைக்கிறீர். உலகம் என்னை வெறுக்கு. அவரை நோக்கி பார்க்கும்போது உலகம் நம்மை வெறுக்கிறது. அந்த உலகம் வெறுக்கும் போது ஐயோ எல்லாரும் வெறுக்கிறார்களே நினைச்சு இடதுபுறத்திலையும் வலதுபுறத்திலையும் என்ன செய்யக்கூடாது? சாயக்கூடாது. நேரே போனா ஒரு நாள் நம்மை வெறுத்தவர்கள் நம்மிடத்தில் வந்து சொல்வார்கள், உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், ஆகையினால் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே ஈசாக்கோடு கூட அந்த அமலேக்கு அவன் வந்து உடன்படிக்கை பண்ண வருகிறான். 26வது வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் என்ன செய்தோம்? கண்டோம். இந்த வசனத்தை வாசியுமா? அதற்கு அவர்கள் நிச்சயமா, that is a confident, confirm, God is with you. எதிரிகள் வந்து சொல்கிறார்கள். காரணம், இந்த ஈசாக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் விலகாமல் சரியாய் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் யெகோவா தேவனை அவன் சரியாய் என்ன செய்தான்? நோக்கி பார்த்தான். அதனால அவனுக்கு விரோதமாய் இருந்தவர்கள் வந்து இப்ப சொல்றாங்க, நேரில் அவன்கிட்ட வந்து சொல்றாங்க, வாசிம முதல்ல இருந்து, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்பதை கண்டோ. எதனால அவன் கால்கள் தேவ நேரியை விட்டு பின்வாங்காமல் அதை பற்றி கொண்டதினால உலகம் எப்படின்னு ஜீவிக்கட்டும், என்ன ஆடம்பரத்திலையும் போட்டோம், எவ்வகையான சூழ்நிலையிலும் போட்டோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய சமூகத்தில் இன்னும் நாம் தாழ்மைப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் அப்பா உம்மாலே வந்தது, நீர் எனக்கு தந்தவைகள் என்று சொன்னா ஆண்டவர் இன்னும் தருவார். அதுல ஒரு பெருமை வரணும், மனத்தாழ்மை வரணும். அதுல என்னது வரணும்? ஒரு மனத்தாழ்மை. ஆண்டவரே நீர் எனக்கு தந்தவைகள் என்று சொல்லும் போது எதிரிகள் வந்து சொல்லுகிறாங்க, கர்த்தர் உம்மோட கூட நிச்சயமாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார் என்பதை இந்த உலகத்தின் கண் என்ன செய்கிறது? பார்க்கிறது. அதே போல நீங்க வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கர்த்தரையே நோக்கி நீங்கள் ஜீவிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் உங்களோட நிச்சயமாய் இருக்கிறார். அப்படி சொல்லணும்னு நினைக்கிறவங்களும் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். அவருடைய கண்கள் உங்களை பார்த்து சொல்ல போகிறது. நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல் நடக்கும்போது அந்த சத்துருக்கள் வந்து சொல்வார்களாம், கர்த்தர் உம்மோட கூட என்ன செய்கிறாரு? இருக்கிறார். கர்த்தர் உம்மோட கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்றேன்னா, இந்த வாரத்தில் நடந்ததான ஒரு சம்பவம். இந்த தெருவில் இருக்கிறதான ஒரு பொண்ணுக்கு வலை காப்பு, என்னையும் பாஸ்டமையும் கூப்பிட்டாங்க. நாங்க ஒரு 12:30க்கு போனோம். போய் அந்த வீட்டில் நான் எங்கே போனாலுமே என்னை கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு போனால் ஜெபம் பண்ணுவேன். அது என்னுடைய பழக்கம். ஜெபனுக்கு தானே நம்ம போகிறோம், சாப்பிட்டதுக்காக போகிறோம். புண்ணியத்துக்கு அன்னைக்கு சாப்பாடும் இல்லை, காலி ஆயிட்டு, காலியானதுக்கு பரப்புறது தான் நினைச்சிருக்கோம், போயிருக்கோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் நானும் பாஸ்டர் மாமாவும் எந்திரிச்சு அந்த பாப்பாவை கூப்பிட்டு, இங்கே வாமா, வேறெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, இங்கே வாமா அப்படின்னு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணு. ஹஸ்பண்டு பக்கத்தில் வந்து நின்று அவரும் தலையை எப்படி கொடுத்துட்டு நிற்காரு. அப்புறம் அவருக்கும் ஜெபம் பண்ணிட்டு என்ன செய்தார்? வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரும் அப்படி சொல்லலை. வந்ததுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இவர்கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தை வல்லமை என்ன செய்யுது
இருக்கு. என் தலையில கை வச்ச உடனே என்னமோ எனக்கு நடந்துச்சுங்கிறாரு. சாட்சி இங்க இருக்கு. அவங்க சொன்னதான வார்த்தைக்கு இதை நான் எதற்காக சொல்றேன்னா, நான் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் விலகாமல் சத்தியத்தின் படிகாரம் நடந்தால் தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்துல நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தரே வெளிப்படுத்துவார். கர்த்தரே என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். ஏன்னா கடைசி காலத்துல சத்தியத்திற்கு விலகி போகிறதான காலங்கள் வரும். இன்னைக்கு கட்டுக்கதை சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா வசனத்தை சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. வேத வசனம் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் சொல்லி முடிக்க போறேன். சத்தியத்துக்கு செவியை விலக்கி சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் என்ன செய்யும்? வரும். ஆமா, இன்னைக்கு கதை சொல்ல தெரியணும். நமக்கு கதை சொல்ல தெரியாது. அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அடுத்த வசனம், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. விசுவாசிகளே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதவர்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் சொல்ல மாட்டேங்கீங்களா? எதை எடுக்கலாம், எதை எடுக்கக்கூடாது, எதை தொடலாம், எதை தொடக்கூடாது, எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது, எல்லாவற்றிலையும் நாம் எப்படி இருக்கணும்? மன தெளிவுள்ளவனா என்ன செய்யணும்? தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலை ஊழியத்தை என்ன செய், அதை என்ன செய்ய, நிறைவேற்று அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கடைசி காலத்துல சத்தியத்தை விட்டு ஏன் விலகுகிறாங்கிறத 3வது வசனத்துல சொல்லியிருக்கிறார். ஒரு 3 காரியத்தை 3வது வசனத்தை வாசியுங்க. ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஒன்று, அவங்க சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு வலதுபுறம் இடதுபுறம் சாய்வதற்கு காரணம் என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. அவங்க நல்லதானே இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படல, ஞானஸ்தானம் எடுக்கல, கோயிலுக்கு வரல, துன்மார்க்கன் கொழுத்து தான் இருப்பான். ஆனால் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுதேன். ஒரு வீட்டில் ஒரு கழுதையும் இருந்துச்சான், ஒரு வெள்ளாடும் இருந்துச்சு. கழுதையும் இருந்துச்சான், வெள்ளாடும் என்ன செய்துச்சான்? இருந்துச்சான். இந்த கழுதை 365 நாளும் போதிய சுமந்துக்கிட்டே அலைஞ்சிச்சான். என்னது சுமந்துச்சு? போதிய சுமந்துக்கிட்டே என்ன செய்யிச்சான்? அலைஞ்சான். இந்த வெள்ளாடு 365 நாளும் அதுக்கு நல்ல கத்தரிக்காய், நல்ல கொலை, அது இதுன்னு செழிப்பா என்ன செஞ்சான்? இருந்துச்சான். அப்ப எஜமான் அந்த கழுதை கட்டுச்சான். எஜமானே, நான் தானையா பாரப்பட்டு உன்னை சொல்றதெல்லாம் கேட்டு உண்மையும் சுமந்து உம்முடைய வேலையெல்லாம் நான் செய்யறேன்னு, இந்த வெள்ளாடு ஒண்ணுமே செய்யல, நல்ல கொழுத்து போயிருக்கு, அதுக்கு எல்லாம் நல்லா போடுதீர அப்படின்னுச்சான். அப்ப எஜமான் சொன்னாராம், அதுக்கு ஒரு நாள் வரப்போகுது, அதுக்கு ஒரு காலம் என்ன செய்ய போகுது. கரெக்டா 365வது நாள் வந்துச்சு. ஒரு கிறிஸ்மஸ் வந்துச்சு. கழுதையை விட்டுட்டான். எதை பிடிச்சிட்டான்? அப்பந்தான் அந்த கழுதைக்கு புத்தி வந்துச்சான், நான் இயேசு ஏறுகிற கழுதையா இருக்கிறபடினால என் கழுத்துல கத்தி வரல, எனக்கு கொழுப்பாய் கிடைக்கல, அன்றன்றுள்ள ஆகாரம், அன்றன்றுள்ள படி எனக்கு கிடைச்சிச்சு. ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன், எஜமானோடு கூட நான் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அதனால்தான் சத்தியத்தை விட்டு விலகக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இவர்கிட்ட போனா எப்போதும் இப்படிதான் இருப்பாரு, அங்க போனா வாங்க சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 2 கண்ணத்தையும் தடவி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, 4வது நாள் அவன் ஜெயிலுக்கு போயிருவான்ல. எப்படி 4வது நாள் எங்கதான் போனா? சொல்லுங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க பொறுக்க மனம் இல்லாமல், 2வது அவங்க செவித்தின்னொருளாகி, செவி அதுக்கு சாய்க்க மாட்டாங்க. அதனால்தான் சத்தியத்தை விட்டு என்ன செய்கிறாங்க? விலகுகிறாங்க. 3வது தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ப. ஆமா, இன்னைக்கு நிறைய பேர்
அந்த பாஸ்டர்கிட்ட தான் போகணும், இந்த பாஸ்டர்கிட்ட வரக்கூடாது. இவர் எப்போதும் இப்படிதான் ஐயா, இவர் எப்போதும் இப்படிதான். அவங்க பையாச்சுன்னா அப்பா நமக்கு வரவேற்பு, நமக்கு நல்ல பிரியாணி கிடைக்கி, நல்ல சாப்பாடு என்ன செய்யுது கிடைக்கி, அதான் வெள்ளாடு. அதான் என்னது வெள்ளாடு. கழுதை இயேசுநாதரை மட்டும் சுமந்துட்டு இருந்ததுனால இயேசுநாதருக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ அதே மதிப்பு யாருக்கு இருந்துச்சு, அதை மட்டும் சிந்திச்சு. இயேசுநாதரை சுமந்து செல்கிற அந்த வாகனத்துக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ, இயேசுநாதருக்கு என்ன மதிப்பு இருந்துச்சோ அதே மதிப்பு அந்த கழுதைக்கு இருந்தது போல, அந்த வாகனத்துக்கு இருந்தது போல இயேசு நமக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசுநாதர் நமக்குள்ளே வாழ்கிறபடியினால அவருக்கு என்ன மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்து இந்த பூலோகத்திலே கர்த்தர் நம்மை செழிப்பாக்க விரும்புகிறார். அதுக்கு வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் நினைச்சக்கூடாது, செபித்துணர்வு நமக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. கடைசியா இங்க சொல்லப்படுற சுய இச்சைகளுக்கு ஏற்ற, ஆமா இவரு சரியில்லை சரியில்லை சரியில்லைன்ட்டு சிலர் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது இந்த டாக்டர் சரியில்லை, இவர்கிட்ட 2 நாள் ஊசி போட்டாச்சு கேட்கல, அவர்கிட்ட 4 நாள் ஊசி போட்டாச்சு கேட்கல, அப்புறம் அவர்கிட்ட இப்படியே வாழ்நாள் எல்லாம் டாக்டரை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். கேட்கல. நான் உங்களுக்கு சொல்லுறேன், முதல்ல எந்த வைத்தியத்தை போனேன்னா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிற அந்த தேவனிடத்துல போய் விழுந்தாச்சுன்னா அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அப்ப 3 ஆசீர்வாதங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்கிறார். 13வது வசனத்துல தேவன் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இருந்தால், வேற தேவர்களை சேவிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வராம இருந்த 28ஆம் அதிகாரம் 13வது வசனம், உபாகமம் 28:13 நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வேறு தேவனை சேவிக்கணும் என்கிற எண்ணம் நமக்கு வராமல் இருக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். 14வது வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும். கட்டளைகளை கைக்கொள். ஆசீர்வாதம் வரணும்னா 1 கட்டளைகளை கைக்கொள், 2வது அவைகளின்படி நடந்து கொள், 3வது அவைகளுக்கு செவி கொடுத்தால். இப்ப 3 ஆசீர்வாதம். ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் என்ன செய்வாராம், உங்க குடும்பத்துல, உங்க வம்சத்துல, உங்க கோத்திரத்துல, நீங்க பழகின நபர் இடத்துல நீங்கள் வாள் அல்ல தலை. அல்லேலூயா. நீங்க இருக்க இடத்துல யாரு தலை. ஏன்னா நம்ம வலதுபுறத்திலையும் சாயல இடதுபுறத்திலையும் சாயல ஆண்டவரை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கிறோம். வலதுபுறத்திலிருந்து ஈட்டி வருது, பின்புறத்திலிருந்து ஈட்டி வருது, அவைகள் எல்லாம் நம்ம மேலே படாதபடிக்கு நாம் இயேசுவை மட்டும் நோக்கி கொண்டு இருக்கிறபடினால் அவருடைய சமூகம் நம்முடைய உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவர் பண்ணி இருக்கு. அல்லேலூயா. அவருடைய பிரச்சனை என்ன செய்திருக்கு, மூடி இருக்கு. அதனால வருகிற ஈட்டி அப்படியே எதிர்த்து என்ன செஞ்சிருது, போயிருது. எதிர்த்து என்ன செஞ்சிருது, போயிருது. காரணம் என்னென்றால் நாம் வலதுபுறத்திலையும் சாயல, இடதுபுறத்திலையும் சொல்ல மாட்டீங்களா சாயல. பாருங்க, யோசேப்பு வலதுபுறத்துல சாஞ்சிருப்பானா போத்திபாருடைய மனைவி வீட்டில் இருந்திருக்கலாம். அவன் சாயல. சாயாதனால கொஞ்சம் சிறைக்கு போனான். சிறைக்கு போனதுனால அவனுக்கு கொஞ்சம் நஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதற்கு பின்பு அவன் ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. ஆனால் சிம்சோன் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் அவன் சாய்ந்ததினால் நடந்த காரியம் என்ன, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. கண்கள் என்ன செய்தது, பிடுங்கப்பட்டது. மாவரைக்க வச்சுட்டாங்க. வேடிக்கைக்காரனா என்ன செஞ்சாங்க, வச்சுட்டாங்க. சாயாமல் இருந்தால் ஒரு யோசேப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. நீ வாளாகாமல் என்ன செய்வாய், தலையாவாய். முதல் ஆசீர்வாதம், வாளாகாமல் என்ன செய்வாய், தலையாவாய். 2வது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கீழாகாமல் என்ன செய்வாய். உங்க வாழ்க்கையில தேய்புரைகள் அல்ல, வளர்புரைகள் தான். நம்ம அடிக்கடி கல்யாண வீட்டுல சொல்லுவேன், 15 நாளைக்கு ஒருக்க என்ன புறையும் வரும்.
15 நாளைக்கு ஒருக்க என்ன புறையும் வரும்? வளர்புறையும் வரும், தேய்புறையும் வரும். ஆனா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்னைக்கும் அது வளர்புறை தான். அதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் அலரி செடிகளின் நடுவில் புல்லுகளின் நடுவில் இருக்கிற அலரி செடிகளை போல் அவர்கள் என்ன செய்வார்களா? வளர்வார்கள். அவர்கள் குறைய. எத்தனை புல்லுகள் வளரட்டும், எத்தனை கலைகள் எழுப்பட்டோ, உங்களையும் ஆண்டவர், உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் கீழாகாமல் மேலாகும்படியாக வளர்புறையில கர்த்தர் நம்மை வைத்து என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிற தேவனாய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். 3வது ஆசீர்வாதம் 12வது வசனத்தில் இருக்கிறது. நீ அநேகம் ஜாதிகளுக்கு நீயோ, ஆமா, நீ அநேகம் ஜாதிகளுக்கு சொல்ல மாட்டேங்கீங்களே, வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க. நீ அநேகம், நான் அநேக ஜாதிகளுக்கு நானோ, அப்படியே முழங்கால் படிடுங்க பாரு. இது யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல் இயேசுவை நோக்கி பார்த்து நடக்கிறதான, இயேசுவை நோக்கி பார்த்து செல்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அதான் 2 நபர் அவங்களுக்கு முன்னால வச்சேன். யோசேப்பு வலதுபுறத்திலும் சாயல, இடதுபுறத்திலும் சாயல. அவன் நேராய் சென்றதுனால அவனுடைய வாழ்க்கையில 80 வருடங்கள் அவன் சந்ததி முழுவதும் ஆசீர்வாதமாய் இருந்தது. ஆனா சிம்சோன் வலதுபுறத்திலையும் இடதுபுறத்திலையும் சாய்ந்ததுனால அவன் சந்ததியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, நல்லா நீங்க யோசித்து பாருங்க. ஒரு நிமிடம் உங்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன். என்னென்ன சூழ்நிலைமைகளை வலதுபுறம் இடதுபுறம் சாஞ்சிருக்கீங்களோ அதை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து அவைகளை நான் விட்டு விடுவேன் என்கிறதான ஒரு விசுவாச வார்த்தை உங்களுடைய வாயிலிருந்து புறப்படும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். நீங்கள் வாளாக மாட்டீர்கள், தலையாவீர்கள். ஒருவேளை பாஸ்டர் இப்பவே நான் கடன்ல கடந்து சீரழிஞ்சிட்டு இருக்கிறேன்னு, அந்த கடனை மாற்ற அவரால் ஆகும். அந்த கடன்ல இருந்து விடுதலை கொடுக்க அவரால் ஆகும். என் தேவனால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எத்தனை லட்சமா இருக்கட்டும், எத்தனை கோடியா இருக்கட்டும், எத்தனை ஆயிரமாய் இருக்கட்டும், நீங்க வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நான் சாய மாட்டேன். என் இயேசுவை நோக்கி செவ்வையாய் ஓடுவேன். என் சுய புத்தியின் மேல சாய மாட்டேன். என் இயேசுவை நோக்கி சரியாய் ஓடுவேன். என் கால்கள், என் பாதங்கள் தேவனுடைய நெறிகளை பற்றி பிடித்து நடக்கும் என்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தாச்சுன்னா இந்த 3 ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் இல்லை, இந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் யாருக்காகவும் நான் செய்ய மாட்டேன். என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் சந்ததி ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய சந்ததியாய் நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் வலதுபுறத்திலையும் சாய மாட்டேன், இடதுபுறத்திலையும் சாய மாட்டேன். என் கண்கள் இயேசுவை சரியாய் பார்த்து, சீராய் பார்த்து, நேராய் பார்த்து இயேசுவுக்கு பின்னால செல்வேன். அந்த ஒரு அறிக்கை. ஒருவேளை உங்க குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் சாய்ந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். மகனே, மகளே, குடும்பத்தின் சாயலாகவும் நீ சாய வேண்டாம். நீ என்னை மட்டும் பிரியப்படுத்து, நான் உன்னை பிரியப்படுத்த போறேன். நீ என்னை பிரியப்படுத்தும் போது அவர்கள் எல்லாம் உனக்குள்ள வர போறாங்க. அவர்கள் எல்லாரும் உன்னோடு கூட அவர்கள் என்னுடைய சமூகத்துக்கு வர போறாங்க. நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் என்னை மட்டும் பார் என்று கர்த்தர் சொல்லி இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார்.
இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற வேண்டும் என்று சொல்கிறீர்கள் மட்டும் நல்ல கரங்களின் ஓசைகளை எழுப்பி ஆண்டவரை துதியுங்கள். ஆமென் 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 ஆமென். நல்ல 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 ஆண்டவரை துதியுங்கள். நல்ல ஆவியில நிரம்பி, ஆண்டவரே இடதுபுறம் வலதுபுறம் நான் சாய மாட்டேன், உம்மை நோக்கி நான் செல்வேன், இயேசுவே உம்மை நோக்கி செல்வேன் என்று சொல்லும்போது எப்பொழுது என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன சுகவீனங்கள் இருந்தாலும், என்ன ஆசீர்வாத குறைவுகள் இருந்தாலும், என்ன கடன்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்கும்படியாக, உங்களை வாளாக்காமல் தலையாக்கும்படியாக, நீங்கள் வாங்காதபடி அநேகருக்கு கொடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கள் அன்பின் ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்திற்கு பின்பு எனக்குள்ளேயும் எங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாறுதல் உண்டாகட்டும் கர்த்தாவே. ஏன் வலது இடதுபுறம் சாயாமல் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வசனத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். வசனத்தை கேட்டதான நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். வசனத்தின் படிகாரம் நாங்கள் நடக்கும்போது கொடுக்கப்பட்ட மூன்று ஆசீர்வாதங்களும் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிக்கும் எங்களுடைய தலைமுறைகளுக்கும் அவைகள் உண்டாக போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். நாங்கள் வெறுமையாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல ஆவியான தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டியறலாம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம்.